கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு லெந்து நாட்களின் 18வது நாளுக்குரிய தியான பகுதியை நான் வாசிக்கிறேன். எசையா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இனி நீ அழுது கொண்டிராய், வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற தகப்பனாக காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் நம்மேல் மனதுருகிற தெய்வமாக, நீதி செய்கிற தகப்பனாக காணப்படுகிறார் என்று ஏசாயா சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்க நாம் அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளாக, பாவம் செய்யாத பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அன்று யோனா தீர்க்கதரிசியை கர்த்தர் நினிவேக்கு போ, அங்குள்ள மக்கள் மிகவும் பயங்கரமாக பாவம் செய்கிறார்கள், அவர்கள் அக்கிரமம் மிகுதியாய் பெருகி இருக்கிறது, அதற்கு விரோதமாக அவர்களுக்கு சொல்லு என்று அனுப்புகிறார். ஆனால் இந்த யோனா அவன் வேறு வழியாய் சென்றாலும் ஆண்டவருடைய பார்வையில அவன் வெளியேறப்பட்டவனாக காணப்பட்டபடியால் அந்த மீனின் வயிற்றிலிருந்து அவன் காப்பாற்றப்பட்டவனாக நினிவே மக்களை அவர் அறிந்தபடியால் அவனை மீண்டுமாக நினிவேக்கு அனுப்புகிறார். நினிவேக்கு வருகிறான். நினிவேயின் மக்களிடத்திலே இன்னும் 40 நாட்கள் செல்லும், அழிவு வருகிறது, நினிவே அழிந்து போகும் என்று சொல்கிறான். இப்படிப்பட்ட சமயத்துல இதை கேட்ட மாத்திரத்துல அக்கிரமங்கள் பெருகி இருந்த நினிவே மக்கள் தங்களுடைய அக்கிரமங்களை உணர்ந்தவளாக, தங்கள் பாவங்களை உணர்ந்தவளாக, நாம் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவர் வாழ் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம் என்று இருட்டுடுத்தி சாம்பலில் இருக்க ஆயத்தமானார்கள். இந்த வார்த்தைகளை கேட்ட ராஜா தானும் தன் பிரதானிகளும் சட்டபூர்வமாக அனைவரையும் அழைத்து, அவன் இதர்களும் மிருகங்களும் ஒன்றும் புசியாமலும் குடியாமலும் இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து நிற்போம்னு சொல்றாரு. உங்களுடைய ஆடுகளோ மாடுகளோ மேய்ச்சலுக்கு போகாமல் தண்ணீர் அருந்தாமல் நாம் உபவாசம் இருந்து காத்திருப்போம். ஒருவேளை ஆண்டவர் நம்மை அழியாமல் காத்திருக்க அவரால் முடியும் அப்படின்னு அவன் நம்பிக்கையோடு உபவாசம் இருக்க ஆயத்தமானான். அவனும் அவனுடைய நாட்டு மக்களும் மிருகங்களும் தண்ணீர் கூட அருந்தாமல் உபவாசம் இருந்தது நிமித்தம், அவர்கள் தங்கள் பாவத்தின் நிமித்தமாக துக்கப்பட்டது நிமித்தம் ஆண்டவர் நினிவே மக்களுக்கு மனமிறங்கினார். நினிவேயை அழிக்காமல் காத்து கொண்டார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்துல காத்து நிற்கும் போது அவர் நம்முடைய வழியை செவ்வை பண்ணுகிறவராக காணப்படுகிறார். அவர் மனதுருகிற தெய்வம். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று அவர் சொல்லும் பொழுது அந்த சத்தத்தை நாம் கேட்கிற பிள்ளைகளாக, அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் செழிப்பாக காணப்படும். எத்தனையாய் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பாவத்திலே ஜீவித்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த பாவத்தை குறித்து நாம் மனஸ்தாபப்பட்டு அவருடைய சமூகத்துல காத்திருந்து என்னை விடுவியும் சுவாமி, என்னை வழிநடத்தும் சுவாமி என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமானதாக காணப்படும். ஆண்டவர் நினிவே மக்களுக்கு இறங்கியது போல இந்த உபவாச நாட்களிலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்துல, ஐயா நான் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் நீர் என்னையும் அந்நியும் என்று சொல்லி நாம் மனதுருகிறவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். ஆண்டவர் நமக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, எங்கள் மீது நீர் மனதுருகிற தெய்வம் என்று ஏசாயா சொல்லுகிறானேப்பா. எங்களுடைய வழியை நீ செவ்வை பண்ணுகிறவன் என்று சொல்லுகிறாரப்பா. அப்பா, நீர் உம்முடைய இரக்கத்தை எங்கள் மீது வைத்து ராஜா, பாவியாக உம்முடைய சமூகத்தில் நிற்கிற எங்களையும் கூட ராஜா பாவத்தை மன்னித்து அப்பா எங்களை உம்முடைய கிருபையினாலே முடிசூட்டி வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சிரோம்ப்பா. நாங்கள் மாத்திரம் அல்லப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா உம்முடைய சமூகத்தில் முக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக காணப்படத்தக்கதாக
எப்படியாய் நினிவேயின் மக்களுடைய அக்கிரமத்தை மன்னித்தீரோ, அவருடைய வாழ்க்கையை அப்பா வாழச் செய்தீரோ, அதுபோல ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்களை மன்னித்து எங்களை வாழச் செய்யும்ப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்பியும் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிகளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.